நெல்லை பழையப்பேட்டை காந்தி நகரில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் கராத்தே, சிலம்பம், பரதம், யோகா, ஸ்கேட்டிங், வில்வித்தை போன்ற மாணவர்களின் தனித்திறன்களை வெளிப்படுத்தும் மாபெரும் சாதனை நிகழ்ச்சியான ஆக்டிவிட்டி டே கொண்டாடப்பட்டது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக நெல்லை பாரத ஸ்டேட் வங்கி முதன்மை மேலாளர் அனுஷா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றியும், தேசிய, மாநில, மண்டல மற்றும் மாவட்ட அளவில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி வாகை சூடிய மாணவ மாணவிகளை பரிசுகள், பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தார். பள்ளியின் தாளர் செல்வகுமார் தலைமை தாங்கினார். பள்ளி முதல்வர் விஜயலட்சுமி வரவேற்புரையாற்றினார். ஆழ்வார்குறிச்சி குட் ஷெப்பர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் தாளர் ஆண்டனி பாபு, பள்ளியின் முதல்வர் ஜோஸ்பின் விமலா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக லூஹார்ட் மரியசூசை, தீபா, செல்வகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு குழந்தைகளின் தனித்திறன்களை கண்டுகளித்தனர். அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி காந்தி நகரில் இன்று டேலண்ட் டே மற்றும் ஆக்டிவிட்டி டே நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நமது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய தலைமை மேனேஜர் இங்கே மேலாளர் அவர்கள் இங்கே மாணவர்களுக்கு பரிசளித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வருடம் முழுவதும் நடைபெற்ற சிறுவர் சிறுமியருக்கான கலை நிகழ்ச்சிகள், அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்தும் விதமான காம்படிஷன், இது அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் இன்று பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அது முடிந்தவுடன் நமது குழந்தைகளின் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதாவது சிலம்பம், கராத்தே, டேக்வாண்டோ, இது போன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், அதற்கான நிகழ்ச்சியும் இங்கே நடைபெற இருக்கிறது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை போக்கு உருவாக்க வேண்டிய கடமை நம் பெற்றோர்களுக்கும் சமுதாயத்திற்கும் மிக அவசியம். தங்களுடைய திறமை எவ்வாறு ஆக்கப்பூர்வமான விதத்தில் செயல்படுத்துவது, தங்களுடைய நேரத்தை எப்படி ஆக்கப்பூர்வமான விதத்தில் செயல்படுத்துவது என்று செலவழிப்பது என்பதை இன்று குழந்தைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இப்போ எல்லாரும் செல்ஃபோனை கையில் கொடுத்துட்றாங்க. பிள்ளைகள் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே வளருது. எந்தவித நடமாட்டமும் இல்லை, விளையாட்டும் இல்லை. இந்த குழந்தைகள் அப்படியே வாழ்நாளில் வளர்ந்து பெரியவர்களாகும் பொழுது நிறைய அவர்களுடைய ஆரோக்கியம் குறைபாடான விஷயங்கள் நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, யோகா, சிலம்பம், கராட்டே, இது போன்ற அனைத்து பயிற்சிகளை ஃபீல் பண்ணாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமாக ஃபீல் பண்ண வேண்டும். தாங்களே ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு குழந்தையாக அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாணவர்கள் தங்களுடைய கல்வி பயிலும் பொழுதே இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஈடுபாடுகளை கொடுத்து அதை தங்களை ஏதோ ஒரு பர்டிகுலர் திறமையில் தங்களை நல்ல ஒரு மாணவனாக மாணவியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்று நம்ம செய்தித்தாள்களில் நிறைய விஷயங்களை படிப்போம்.
குழந்தைகளுக்கு வந்து எப்படி வந்து நம்ம நல்ல விஷயங்களை கற்றுத்தருவது, ஒருத்தர் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வது, ஏமாற்றங்களை எப்படி வந்து சகித்துக்கொள்வது, எப்படி வந்து ஏமாற்றம் அடைந்த பின்னும் தன்னம்பிக்கையோடு முன்னேறுவது போன்ற விஷயங்களில் வந்து இந்த மாதிரி விளையாட்டு போட்டிகள்லேயும் இந்த மாதிரி வந்து தன் பயிற்சி போட்டிகள்லேயும் தான் கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியானது வந்து அனைத்து பெற்றோர்களுடைய ஆதரவுடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுடைய பெற்றோர்கள் ஏறத்தாழ 1000 பெற்றோர்கள் வந்து இன்று அனைவரும் கூடி குழந்தைகளை உற்சாகப்படுத்த ஆர்வமாக இருக்கிறார்கள். அனைவரும் இந்த போட்டிகளை பார்த்து இந்த சின்ன குழந்தைகளை வந்து உற்சாகப்படுத்த வேண்டும், மேன்மேலும் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபட வேண்டும் என்று கூறி அவங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு எங்களுடைய நல்ல செயல்பாடுகளை நீங்கள் வந்து உற்சாகப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.